ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்க, இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நெட்டில் போட்டு கொடுப்பாங்க. இந்த நெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதை யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். இப்போ வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டப்பை குச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு தலகாணி உரை வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்கேன்? தலகாணி உரை வச்சு நம்ம சோஃபா செட்டில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குல்ல, அது நல்லா ஒட்டடை அடிக்கிறதுக்காக வேண்டி இந்த குச்சியை வச்சு நான் ஒரு டஸ்டர் ஒன்று பண்ணுறேன். பாரு, ஃபஸ்ட்டு இது ஒரு இந்த பிட்டு நம்ம கிழிச்ச பிட்டு இருக்குல்ல, அதை வச்சு சுற்றிக்கலாம். ஓகே, ரெண்டாக மடிச்சிட்டதைய இந்த குச்சியில் சுற்றிட்டு சணல் கயிறு வச்சு சுற்றிக்கலாம். எங்கிட்ட சணல் கயிறு இருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கயிறு இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கட்டியாச்சு. இதில் வந்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நாளாக மடிச்சிட்டேன். இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பீஸுக்கு மேல இதை வச்சு நம்ம கட்டிக்கலாம். கூட ஒரு கயிறு போட்டு கட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம சோஃபா செட்டில் கட்டும்போது பிரிஞ்சு விழுக்காமல் இருக்கும். பனியன் கிளாத்தில் பண்ணது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன். கீழே பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததுமா பாரு, இங்கே காய்கறியெல்லாம் வாங்கி வந்தது இந்த நெட்டு இருக்குல்ல, இதில் நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று பண்ணலாம் பாத்திரமெல்லாம் விளக்குறதுக்கு. ஒன்றா எடுத்துக்கலாம். 2 நெட் எடுத்துக்கிறேன். ஒன்றில் வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ள விட்டுக்கலாம். 2 இன்சர்ட் பண்ணியிருக்கியாமா? ஆமாம். இப்போ இது இப்படியே மடித்து விட்டுக்கலாம்.
ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதைய. சூப்பர் சூப்பர். வேஸ்ட் ஸ்பாஞ்ச் வச்சு என்னம்மா பண்ற? கட்டப்பை குச்சி ஒன்று வேஸ்ட் ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துருக்கேன். நம்ம பாட்டிலில் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாட்டர் பாட்டிலில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, அதுக்காக வேண்டி இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று பண்றியா? ஸ்பாஞ்சு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்படி வந்து சுட்டிக்கலாம். ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுக்கலாம். வேஸ்ட்டாக உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் வெளியில் வாங்கணும்னா எவ்வளோமா ஆகும்? பாட்டில் க்ளீனிங் இது வாங்கணும்னு சொன்னீங்கன்னா 20 rupees பக்கம் வரும். சரி, ஒரு பாட்டில் இருக்குது, இதை வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சை கழுவி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா க்ளீன் ஆகும் பாருங்க. இந்த ஸ்பாஞ்ச் என்ன ரேட்டு வரும் கேட்டீங்கல்ல, இந்த ஸ்பாஞ்ச் வந்து வேஸ்ட் ஸ்பாஞ்ச். நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோன்னா, ஷர்ட்டு பேண்ட்டு அந்த இதெல்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வரும். அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம்ப்பா, நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வேஸ்ட் ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். அப்போ இது 0 காஸ்ட்டில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாமா? பழைய ப்ரஷ் வச்சு என்னம்மா பண்ண போகிற? இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பேஷனெல்லாம் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாரு. வாஷ் பேஷனில் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். இந்த சந்துக்குழியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் தானே. அதனால இதை யூஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சோண்டு சர்ஃப் எக்ஸல் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த சந்துக்குள்ளே இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த இடுக்குகள் எல்லாம் பாரு நல்லா அழுக்கு போயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுமா பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன், வேஸ்ட் பாட்டில். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துருக்கேன், ஸ்டீல் ஸ்க்ரப்பரு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு பாரு. உள்ள விட்டு இதுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கலாம். சிங்க்கு கூட இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு பாரு. நான் இந்த டேப்பில் இப்படி மாட்டி வச்சுக்கிறேன். இதை யூஸ் பண்ணுறதுல அதனால் இதில்